வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு. என் குழந்தை ஞாயிற்றுக்கிழமையும் திருதியை திதியும் இணைந்த நாளில் பிறந்துள்ளது. அப்படி என்றால் என் குழந்தைக்கு விஷக்கன்னிகா தோஷம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஷக்கன்னிகா தோஷம் எப்படியெல்லாம் செயல்படும், எந்த மாதிரி பிறந்தால் விஷக்கன்னிகா தோஷம் ஏற்படும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதை போய் பாருங்கள். அதே போல் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமையும் திருதியை திதியும் சேர்ந்து வந்திருக்கு. என்னோடய குழந்தை ஜனனமாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு. கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு விஷக்கன்னிகா தோஷம் ஏற்படாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு விஷயம் கேட்டுங்க. உங்கள் பொண்ணுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திருதியை திதியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு குழந்தை. ஆகையினால் உங்களுக்கு விஷக்கன்னிகா தோஷம் ஏற்படாது. விஷக்கன்னிகா தோஷம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் திருதியை திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் இணைந்து வர்ற நாளில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஜனனமானால் அது விஷக்கன்னிகா தோஷமாக செயல்படும். அதுக்கு முறையாக நாகதோஷம், அதாவது நாக பிரதிஷ்டை, 2 நாகங்கள் பிணைந்த மாதிரி இருக்கணும். அதை ஒரு கருங்கல்லில் செஞ்சு நீங்கள் ஒரு கோவிலில் பிரதிஷ்டை செய்து அதுக்கு அபிஷேகம்லாம் செய்து கோவில் குருக்கள்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க பிரதிஷ்டை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.